ஒரிஜினல் ஒட்டாச்சும் அப்படின்னா ஒரு 5 முகம்னு வைங்க, 5 அறைகள் உள்ளே இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணுமானா டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுத்தோம்னா அது கிளியராக தெரிஞ்சிடும். ஒரிஜினலே இல்லை. ஒரு முகம் வந்து விலை ஜாஸ்தி. இன்றைக்கி அது 1.5 லட்ச ரூபா வரும். இதில் ஒரு முகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கே உரியது. குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். அந்த ஒரு ருத்தாஜை மட்டும் பெண்கள் வந்து மாங்கல்யத்திலேயே போடலாம். சித்த மாலைங்க. சித்தத்தில் நினைப்பது சித்தித்து கொடுப்பது சித்த மாலை. தமிழ்நாட்டிலே விளையுது. மேற்கு தொடர்ச்சி மலையில. இப்போ இந்த லிங்கம் இதுதான் மரகத லிங்கமா? ஆமா, பதிகத்துல ஒரிஜினல். அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ருத்தாஜை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்க இன்னைக்கு 60% மேலே இருக்காங்க. பாசிட்டிவாக பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. போன ஜென்மத்தில் ஏகப்பட்ட தோஷங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ருத்தாஜை நெகட்டிவாக தான் தோணும். அவங்கள அணிய விடாது. எல்லா பலன்களும் வேணும், நான் எல்லாத்தையுமே சேர்த்து நான் அணியலாமா அப்படின்னு கேட்குறவங்க அணியலாமா? ரெண்டாவது, இது இந்து மதம் தான் போடணும்னு அவசியம் இல்லை. உலகத்தில் உள்ளவங்க யார் வேணாலும் எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் போட்டுருவாங்க. பிஹைண்ட் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சிவஸ்ரீ. நாம இன்னைக்கு சிவாம்சம்ல தான் இருக்கோம். இங்க வந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. இந்த லிங்கமா இருக்கட்டும், ருத்ராட்சமா இருக்கட்டும், இன்னும் நிறைய பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கூட சோமசுந்தரம் ஐயா இருக்காங்க சிவாம்சம்ல இருந்து. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஸோ பொதுவாக வந்து இந்த ருத்ராட்சம் அப்படின்னாலே நிறைய இப்பெல்லாம் ஈஸியாக எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கு. நிறைய இடத்துல நம்மளால வாங்க முடியுது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரிஜினலா நம்மளால எப்படி வந்துட்டு ருத்ராட்சம் வாங்கணுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாவே இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஒரிஜினல் ருத்ராட்சம்னா எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் ஒட்டாச்சும் அப்படின்னா ஒரு 5 முகம்னு வைங்க, 5 அறைகள் உள்ளே இருக்கும். அதுக்குள்ளே 5 விதைகளும் இருக்கும். சமயத்தில் சின்ன விதையாக இருக்கா, பெரிய விதையாக இருக்கும். ஒன்றில் விதை இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணுமானா டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுத்தோம்னா அது கிளியராக தெரிஞ்சிடும். ஒரிஜினலே இல்லை. டூப்ளிகேட்டுங்கும் போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது வேற இருக்கும், வெளியில் இருக்கிறது வேற இருக்கும். அப்படியே வராது. ஆமாம். இந்த 5 முகத்தில் என்ன பண்ணுவாங்க, 4 கோடையும் அழிச்சிட்டு ஒரு முகமாக மாற்றிடுவாங்க டூப்ளிகேட்டை விற்கிறவங்க. ஒரு முகம் வந்து விலை ஜாஸ்தி. இன்றைக்கி அது 1.5 லட்ச ரூபா வரும். அதே நேரத்தில் இதனுடைய விலை 150 ரூபா. அதை அவங்க கண்டமானிக்கு ரொம்ப சீப்பாக கொடுக்கலாம், வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு முகத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அறை தான் இருக்கும், ஒரு விதை தான் இருக்கும். அதே டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அவங்களால நேரடியாகவும் போய் எடுக்கலாம், இல்லை நாங்களே எடுத்து கொடுக்கறனாலும் கொடுப்போம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கும். அந்த மாதிரி நம்பிக்கை இருந்து வாங்குறவங்க வாங்கிட்டு போட்டோம். நாங்கள் ஏமாந்ததுனால தான் இந்த வியாபாரத்துக்கே நான் வந்தது. நான் ஏற்கனவே உங்களை கவர்மெண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு 2000 ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் என்ன பலருக்கும் உபயோகப்படணும், நம்மளும் அதன் மூலமாக நல்ல நியாயமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது பண்ணார். திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் குபேரலிங்கத்துக்கு எடுத்தார்கள். பௌர்ணமி ஒரு 15 பௌர்ணமி 10 அடிக்கு 10 அடி ஓலைக்கொட்டை போட்டு வெறும் 5000 ரூபாயில தான் தொடங்கணும் அந்த பிஸ்னஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடி தாண்டி இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சீங்க நீங்க? 2000 ஆரம்பிச்சது. 2000. ஆமாம், 25 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 25 வருஷம் ஆயிருக்கும். மக்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. உண்மைக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம சிவாம்சம்ல கிடைக்கிற எல்லா ருத்ராட்சமும் 100% ஒரிஜினலான ருத்ராட்சம். ருத்ராட்சம்ல 21 ரகங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒருத்தர் அணியலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். இதுல இத்தனை கோடு இருக்கும், இத்தனை கோடு இருந்தா இந்த சாமிக்கு உரியது அப்படின்னு எந்தெந்த கோடு எந்தெந்த தெய்வங்களுக்கு உரியது, அண்ட் அதை யார் யாரெல்லாம் அணிந்தா அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கும்? ஒரு முகத்துலேருந்து 21 முகங்கள் வரையிலும் இருக்கு. இதில் ஒரு முகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கே உரியது. அவருடைய நெற்றிக்கண்ணில இருந்து உருவானது. ருத்தாச்சம்னாலே எல்லாமே அவருடைய ஆனந்த கண்ணிலிருந்து உருவானது. ருத்ரம்னா சிவபெருமான், அச்சம் என்றால் கண்ணீர். இந்த 2 சேர்ந்ததான் ருத்தாச்சங்கிற பேர். இந்த ஒரு முகமும் 16 முகமும் நெற்றிக்கண்ணில் உருவானதுனால அது எக்ஸ்க்ளூசிவ் பவர் உண்டு. ஒரு முகம் பார்த்தோம்னா நம்ம மூளை பலம் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கும். இப்போ நம்ம தலையை பார்த்தோம்னா இங்கே ஒரே ஒரு பள்ளம் இருக்கும், மூளை இருக்கிறது இங்கே. அந்த மூளையினுடைய மடிப்புகள் எப்படி இருக்கோ அதை போல தான் எல்லா ருத்தாச்சங்களுமே இருக்கும். இந்த ஒரு கோடு இருக்கிறதுனால மூளை பலத்தை எக்ஸ்க்ளூசிவாக டெவலப் பண்ணி கொடுக்கறதுனால டிசிஷன் தவறுதலாக எடுக்க மாட்டோம். சரியான டெசிஷன் எடுக்கிறதுக்கு வழியை காட்டும். 2 முகம்னு எடுத்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரருக்குரியது. சிவனும் சக்தி இணைஞ்சி இருக்கிற மாதிரி உள்ளதுக்கு தான் அர்த்தநாரீஸ்வரர்னு பேர். குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாத்தோட ஒற்றுமையாக இருக்கும்போது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இப்போ இந்த குடும்பங்களில் பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறவங்க இதை அணிந்தா உங்களுக்கு தாராளமாக போகலாம்.
அதுக்கப்புறம் 3 முகங்கிறது அக்னி பகவானுக்குரியது. சில பேர்கிட்ட வந்து எதை எடுத்தாலும் முன்கோபம் வரும், சண்டை போட வரும், அது வரும், இது வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி, பய உணர்ச்சி, இந்த 3ஐயும் பஸ்வமாகிறது. அப்போ நமக்கு ஓரளவுக்கு தைரியமாக இருக்கும். அந்த ஒரு ருட்டாஜை மட்டும் பெண்கள் வந்து மாங்கல்யத்திலேயே போடலாம். அந்த விசேஷமானது. ஏன்னா மாங்கல்யம் எப்பவும் அவங்க கழுத்திலேயே கிடக்கும். பெண்களுக்கு வந்து அந்த 2-3 நாள் பிரச்சனைகள் வரும்போது கழட்ட வேண்டியது இருக்கும் ருட்டாட்சம். இந்த ஒரு ருட்டாட்சம் மட்டும் அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ். ஆமாம், காரணம் அக்னி. அதனால அக்னி எல்லாத்தையுமே வந்து தீவிகளை பூரா பசுமாக்கக்கூடியது. அதனால நெகட்டிவ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு துக்க வீட்டுக்கு போகிறீங்க அல்லது குழந்தை பிறந்த வீட்டுக்கு போகிறீங்க 14 நாளைக்கு முன்னாடினா அது ஒரு தீட்டுன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் போகும்போது உங்களுக்கு திடீர்னு செய்தி கேட்டு போகிறீங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. வந்த உடனே காட்டி வச்சுருங்க. இந்த 15 நாள் குழந்தை வீட்டுக்கு போகிறீங்களா, சட்டை வீட்டுக்கு போகிறீங்களா, 15 நாள் கழிச்ச உடனே அதுக்கு வந்து பசு கோமியம் இருக்கும். இந்த கோமியத்தில் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு பசு நல்லா காஞ்சிடணும். காய விட்டு பசு நெய்யை கையில் தடவிங்க. அது நல்லா அப்படியே கைட்டை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த பசு கோமியம் வந்து எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடியது. ஓமங்கள் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? அதில் மூத்திரம் வரும், தயிர் வரும், வெண்ணெய் வரும், பால் வரும், அப்புறம் வந்து நெய் வரும். பசுலேருந்து கிடைக்கிற எல்லா விஷயங்களும் அதுக்கு பேர் பஞ்சகவியம்னு பேர். இதுக்கு ஒரு சின்ன உதாரணமும் உண்டு. பாலில் நீங்கள் விளக்கட்ட முடியுமா? முடியாது. அதே பால் நெய்யாக விட்டு அதை ஊற்றினீங்கன்னா எரியுதா? அந்த மாதிரி எரியக்கூடிய சக்தி ஒரு மனுஷனுக்கு வேணும். எத்தனை துன்ப துயர கஷ்ட நஷ்ட கிரக பாப தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி அவன் தனக்குன்னு ஒரு வழியை வகுத்து பிறருக்கு தீமை செய்யாமல் தனக்கு தெய்வத்தினுடைய அருளோடு இருந்து வாழ்றதுக்கு இது வழிகாட்டுங்கிறதுக்காக கோயில் தீபம் ஏற்றுன்னு சொல்லுவாங்க. கோயில் ஏறிய தீபமும் அதாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளது. அதை ஒன்றுமே தெரியாத ஒரு மனுஷன் எப்படி வளர்ந்தோன்னா முனிவராகி, முனிவர்லேருந்து சித்தராகி, சித்தர்லேருந்து தெய்வமாக மாறக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியதான் ஒரு சாதாரண மனுஷன். அந்த மாறக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மையை காட்டக்கூடியதான் இந்த பஞ்சகவியம்ங்கிற ஒரு இது. அது சுத்தம் பண்ணும்போது ருட்டாச்சத்தில் எந்த தோஷமும் கிடையாது. இதை பல பேர் தொட்டிருப்பாங்க. ருட்டாச்சத்தை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்க இன்னைக்கு 60% மேலே இருக்காங்க. பாசிட்டிவாக பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. போன ஜென்மத்தில் ஏகப்பட்ட தோஷங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ருட்டாச்சம் நெகட்டிவாக தான் தோணும். அவங்கள அணிய விடாது. அதில் ஏதோ 1-2 நன்மைகள் செய்திருந்தாங்கன்னா இந்த இதில் அந்த பாவங்களை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு தோணும், இதாவது நம்ம இருந்து தப்பிக்கணுமே, ஒரு ஆன்மீக பொருள் போடணுமே, வைக்கணுமே, அப்புறம் ருட்டாச்சத்தை வச்சு சொல்கிறாங்களா, அதை போய் பார்ப்போமே அப்படின்ட்டு வருவாங்க. அவங்களுக்கு உண்மையான ருட்டாச்சம் போய் சேர்ந்ததுன்னா நிறைய பலன்கள் இருக்கு. இதில் சில ருட்டாச்சங்கள் 5 தலைமுறைக்கும் வரும். நேபாளில் விளையக்கூடிய எந்த ருட்டாச்சமாக இருந்தாலும் 5 தலைமுறைக்கு வரும். நான் போட்டு என் காலத்துக்கு பின்னாடி என் பையன், அவன் காலத்துக்கு பின்னாடி அவன் பையன், இப்படி 5 தலைமுறை வரும்போது நான் எப்படி வளர்றேன்னா அதை போல் 2 மடங்கு வளருவான் என் பையனோ பொண்ணும். அதுக்கப்புறம் 3ஆவது தலைமுறை 2 பேருடைய 2 மடங்கு இப்படி வளரும்போது அந்த சந்ததி நல்லா வளர்ச்சியாக இருக்கும். சகல விதத்தில் 3 முகங்கள் சொல்லியிருக்கேன். 4 முகம் வந்து பிரம்மனுக்குரியது. ஞாபக சக்தியை நிறைய கொடுக்கும், நினைவாற்றலை நிறைய கொடுக்கும், பய உணர்ச்சியையும் எடுக்கும், எதையும் புதுசாக செய்யணுங்கிற ஒரு எனர்ஜியையும் கொடுக்கும். இதில் படிக்கிறவங்க இதை போடுறது நல்லது. போடும்போது என்ன, பிரம்மனுக்குரியதுனால அந்த எதையும் புதுசாக செய்யணும். இப்போ தொழில் செய்தனாலும் புதுசாக செய்யணும் வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து வச்சு வரக்கூடியது. வியாபாரம் பண்ணனாலும் இப்போ இன்னும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அப்படியே பண்ணால் நல்லா இருக்காது, இப்படி பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத ஞாபக சக்தியோட செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கும். படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா ஒரு 4 முகம், ஒரு 5 முகம், 6 முகம், அதுக்கு பேர் சரஸ்வதி பந்தம்னு பேர். 4 முகம் உங்களுக்கு ஞாபக சக்தியை நிறையா கொடுக்கும், எழுத்தாற்றலை நிறைய கொடுக்கும். 5 முகம் அவங்களுடைய உடல் நலத்தை கொடுக்கும். 6 முகம் முருகனுக்குரியதே தைரியத்தை கொடுக்கும். ஆக பாடத்தில் ஏதாவது சந்தேகம் வந்துன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கு சில பேர் கூச்சப்பட்டு வச்சுருப்பாங்க. 4 முகம் போட்டவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஞாபக சக்தி நிறையா இருக்கனால வாத்தியார் சொல்லி கொடுத்தது புஸ்தகத்தில் இருக்காது. இது 2ஐயும் அனலைஸ் பண்ணிவிட்டு வாத்தியார் விளக்கத்தோடு சொல்லியிருப்பாங்க, அதை எழுதுவாங்க ஞாபக சக்தி இருக்கிறதுனால. சில பேர் புஸ்தகத்தை படித்து அதை பாடத்தை பண்ண மட்டும் எழுதுவாங்க. அதில் அவங்களுக்கு மார்க் நிறைய வரும். இதுதான் மார்க் எக்கச்சக்கமாக கொடுக்கும். அதோட தொழிலில் புதுசாக செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கும் மாதிரி எல்லாமே இது பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். 6 முகம் தான் சொன்னேன், முருகனுக்குரிய தைரியம். ஒரு சந்தேகம் வருதுன்னா வார்த்தையாட்ட வந்து எந்திரிச்சு கேட்க பயப்படுவாங்க பல பேர் இல்லையா. தைரியம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல எது சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் புரியலை, அது இன்னொரு தடவை விளக்கி சொல்லுங்க அப்படின்னு தைரியமாக கேட்பாங்க. 6 முகம் உங்களுக்கு இப்போ இதுலேயே சொன்னதுனால சொல்லுங்க. 7 முகம் லட்சுமிக்கும் சனீஸ்வரனுக்கும் உரியது. செல்வ வளம் வந்து இருக்கிற பணங்கள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க இதை போட்டாங்கன்னா கிராஜுவலாக வளரும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். இன்றைக்கி 10 ரூபா இருக்கும், நாளைக்கு 50 ரூபா இருக்கும், நாளைக்கு 100 ரூபா இருக்கும். இப்படி வர 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 கிராஜுவல் வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சனீஸ்வரன் வந்து நவக்கிரகங்கள்லேயே ஈஸ்வர பட்டம் வாங்கினவரோட மட்டும் இல்லை,
ஒரு மனுஷனை தெய்வமாக மாற்றக்கூடிய சக்தி உள்ளவர். அதனால தான் அவருக்கு ஈஸ்வரன் பேர். திசை வந்துன்னா 19 வருஷம். 7.5 சனின்னு சொல்லுவாங்க, அது 7.5 வருஷம். 4ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க, அது 2.5 வருஷம். 8ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க, அது 2.5 வருஷம். இத்தனையும் கூட்டுங்க, கிட்டத்தட்ட 20-25 வருஷம் நம்ம வாழ்க்கையில் அவருடைய ஆட்சியில் இருக்கும். நம்ம ஒரு அந்த நேரத்தில் கஷ்டத்தை கொடுப்பார், இல்லைன்னு இல்லை. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தீவுகளை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக சோதனை கொடுத்து மாற்றிடுவார். அதுக்கப்புறம் அவங்க வந்து எதில் இறங்கினாலும் சரி வெற்றி கொடுக்குற மாதிரி அந்த கடைசி 2.5 வருஷம் இருக்க பாருங்க. அப்போ இந்த 5 வருஷம் கொடுத்த சோதனையை 2.5 வருஷத்தில் பலனாக கொடுப்பார். அந்த மாதிரி உள்ளது 8 முகம் விநாயகருக்குரியது. 8 திக்கிலிருந்து எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு ஏற்றி சண்டை போடவோ ஆக்கி பண்ணவோ பண்ணாமல் நம்ம மூல பலத்தினாலே நம்ம பேசினோம்னா அவன் எதிராளி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம கிளம்பிடலான்னு கொண்டு கிளம்புவோம். இல்லை அவர் உண்மையை தானே பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு நண்பராக மாறும். நம்ம கிட்ட யாரும் சீண்ட மாட்டாங்க. ரெண்டாவது நம்ம பேச்சு சரியா இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கே அவர் உதவி செய்கிறவராக மாறிடுவார். இந்த கேட்டவர் 9 முகம் வந்து அம்பாளுக்குரியது, நவசக்தி துர்க்கைக்குரியது. தொட்ட காரியங்கள்லாம் வெற்றி அடையணும் வைக்கணும்னா அம்பாளுடைய சக்தி வேணும், துர்க்கையினுடைய இது. நவசக்தினா நவக்கிரகங்களுடைய கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்ல, நல்ல இடத்துலயே இருப்பாங்க. அப்படியே 12 கட்டங்களில் சுற்றும் போது அவங்க சில சோதனையை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. அந்த சோதனையை அவங்க கொடுத்தாலும் சரி, அது நம்மளை தாக்காத அளவுக்கு நமக்கு மனதைரியத்தை கொடுக்கும், மீண்டு வரக்கூடிய வழியையும் காட்டும். அந்த தன்மை உண்டு. 10 முகம் வந்து மகாவிஷ்ணுக்குரியது. மகாவிஷ்ணு காக்கிற தெய்வம். அதனால எந்த நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாழ்வதற்கு வழியை காட்டி அதுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து இருக்கிற இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்ததுனால வச்சு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி வச்சு நெகட்டிவ்லாம் எடுத்து கொடுத்து ஒரு மனுஷனை என்னைக்கு சிரிச்ச முகமாக வைக்கக்கூடியது 10 முகம். 11 முகம் வந்து ஆஞ்சநேயருக்குரியது. ஆஞ்சநேயருக்குரிய பிறருக்கு எந்தெந்த வேலையெல்லாம் கஷ்டமாக இருக்கோ இதை அணிஞ்சவங்க செய்கிறது ரொம்ப ஈஸியாக செய்வாங்க, வலிமையாக செய்வாங்க, வெற்றி அடைவாங்க. 12 முகம் வந்து சூரிய பவனுக்குரியது. சூரிய பவன் ஒரு சூரியன் வந்து உலகம் பூரா வெளிச்சம் கொடுக்குறாரு இல்லையா, அதை போல் அதை அணிஞ்சவங்க என்ன செய்கிறாங்களோ, உங்களை போல் சேனல் நடத்தினாலும் சரி அல்லது வந்து வியாபாரம் பண்ணாலும் சரி தொழில் செய்தாலும் சரி ஒரு பிராண்டு நேம் கொடுத்துருப்போம். அந்த பிராண்டு நேம் வந்து உலகளாவிய அளவுக்கு நல்ல விதமாக பரவும். இப்போ நான் போட்டிருக்க சித்தமாக அதை போட்டிருக்கேன், அதில் இருக்குது. நாங்கள் இங்கே தான் இருக்கோம். வெளிநாட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு சில நேரத்தில் போகும், பல நேரத்தில் போகாது. ஆனால் வெளிநாட்டு கஸ்டமர் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சு வராங்க. நம்ம என்ஆர்ஐ பீப்புள் இங்கேருந்து போய் அங்கே போய் அவங்கள்ட்ட சொன்னோடனே அவங்க இந்தியாவுக்கு வரும்போது நேராக சிவாம்சம் போகணும், அங்கே போய் பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லி கிளாரிஃபிகேஷன் பூரா கேட்டுட்டு அந்த அன்றைக்கி அவங்க தேவை இருக்கும், அதை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேரும் புகழும் கிடைக்கும். 13 வந்து மன்மதனுக்கும் இந்திரனுக்கும் உரியது. மன்மதனுக்கு உரியதுங்கிறது அவருடைய இல்லற வாழ்க்கை சுகம்பார்ந்து நல்ல சந்ததி கிடைக்கும். இந்திரனுக்கு உரியதுன்னா அவர் ஒரு இடத்துல அதை அணிஞ்சவர் இருக்கிறாரு அப்படின்னா இந்திரனுக்கு எப்படி தேவர் பலம் கிடைக்குது, தெய்வ பலம் கிடைக்குது, மற்ற ரிஷிகள் பலம் கிடைக்குது, எல்லா பலமும் கிடைக்குது. தனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. ஏற்றி விசட்டி செய்கிறதுக்கு அவருக்கு சகல வசதியும் கிட்டக்கே இருக்குது. கூப்பிட்டு சொன்னால் போதும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது இந்திரனுடைய தன்மை. அது அணிஞ்சவங்களுக்கு எல்லா வசதியும் சிரமப்படாமல் கிடைச்சிக்கிட்டு. 14 முகம் சதாசிவத்துக்குரியது. சதாசிவம்னா சிவபெருமானுடைய ஒரு முக்கியமான பேர். அவர் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவானது. ஒரு முகமும் 14 முகம் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவானது. அதனால அக்னி ஸ்வரூபம் நிறைய இருக்கும். தியானம் பண்றவங்க வந்து நீங்க தியானம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். பட் அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா நேரமும் கிடைக்காது இல்லையா? இது இருந்ததுன்னா கான்சென்ட்ரேஷன் நல்லா கிடைக்கும். ஒரு விரலை வச்சுக்கிட்டு அந்த ருத்தாச்சத்தை இங்க வச்சுட்டு நல்லா அப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்க எந்த தெய்வத்தை ஜெபம் பண்ணுவீங்களோ அந்த தெய்வமே இந்த இடத்துல காட்சி கொடுக்கும். சினிமா படத்தில் கேரக்டர் எப்படி மூமெண்ட்டோட கொடுக்குதோ அதே போல் அந்த காட்சி சில பேர் கொடுக்கும். கான்சென்ட்ரேஷன் டெவலப்பாக கொடுக்கும். இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது நான் அந்த சித்தமாதிரியில் 14 முகம் கிடக்குது. நான் கண்ணில் வைக்கிறது இல்லை, ஆனால் கிடைக்குது காட்சி. நான் என்னுடைய அனுபவத்தையும் செக் பண்ணி பார்ப்பேன். வருஷத்தில் இருக்குது பனாரஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி எல்லாமே ருத்தாச்சை செக் பண்ணி எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்னெல்லாம் செய்யணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இத்தனைக்கு மேலே அது எப்படி நடக்குது நம்ம பேசுகிறோமே அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய ருத்தாச்சத்தை செக் பண்ணி பார்ப்போம் நடக்குதான்னு. அதனுடைய முடிவு தான் அவங்கள்ட்ட சொன்னேன். 5000 ரூபாயிலேருந்து இன்றைக்கி இவ்வளோ வந்திருக்குன்னா அந்த மாதைன்னு உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய எண்ணம் அது சித்தத்தில் நினச்சது அது செய்யுது. அந்த தன்மையை கொடுக்கும் 14. கௌரி சங்கர்னு சொன்ன பாருங்க, இது சிவனும் சக்தியும் இணைஞ்சது அர்த்தநாரீஸ்வரர். இது சிவனும் சக்தியும் தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் ருத்தாச்சத்தில் 2 இணைஞ்சு போயிருக்கும். பார்த்துருங்க. அதை போட்டோம் அப்படின்னா இந்த முதல்ல அர்த்தநாரீஸ்வரர் போட்டால் குடும்பம் சொந்தக்காரங்க விட்டுருவோம். இது வியாபாரத்தில் இருக்கவங்க தொழில் இருக்கவங்க தொழிலாட்டப்படலாம் கஷ்டப்பட்டப்படலாம் யார்ட்டும் எல்லாருமே இவங்களுக்கு ஒற்றுமை கொடுக்குறாப்புல இருப்பாங்க.
அந்த தன்மை. 15 மூ வந்து பசுபதீஸ்வரர் கூடியது. பசுபதீஸ்வரர்னா நேபாளத்தில் காட்மாண்டில் அவர் ஒரு கோயில் இருக்கு. அவரை சுற்றி தான் ருத்தாஜங்கள் விளையுது. ருத்தாஜ மரங்களும் அங்கே தான் இருக்கும், எனர்ஜி உள்ளது. அதனால் அதை போடும்போது செல்வ வளத்தை வாரி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் ஒரு நல்ல திறமையை கொடுக்கும். 16 ராமருக்குரியது. தொட்ட காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அவர் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் வெற்றி அடைகிறாரு. முதல்ல குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை 16 வருஷம் காட்டுக்கு போறாரு. காட்டில் போய் நிம்மதியாக வாழ்றாருன்னா அந்த காட்டுக்கு போகிற ஒரு நன்மை அவருக்கு என்ன கிடைக்குது? ரிஷிகளை சந்திக்க வாய்ப்பு கிடைக்குது, தெய்வங்களை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, எல்லா வாய்ப்பும் கிடைக்குது அந்த 16 வருஷம். இல்லைன்னா மக்களை தான் நினச்சிக்கிட்டு இருப்பாரு. அந்த தன்மையை கொடுக்கும். அதனால அவர் 16 வருஷம் அவங்க தண்டனையாக கொடுத்தாங்க, அதை அவர் நன்மையாக மாற்றிக்கிட்டாரு. அப்புறம் இவனோட போர், இந்த போரில் வெற்றி அடைஞ்சு தீவனை அரக்கனை அழிச்சு தேவர்கள் வந்து எல்லாத்துக்கும் நல்லா உதவி பண்ணாங்க. வெற்றி அடையக்கூடிய தன்மையை கொடுக்க முடியாது. 17 வந்து பிராடப்பரம்னு சொல்றது. பிராடப்பரம்னா காயத்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மன். அவளுடைய துணைவர் வந்து பிராடப்பரமன். அவள் எல்லா சக்தியும் சேர்ந்தவள். அது வீட்டுக்காரர் எப்படி இருப்பார்? எல்லா விதமான சக்திகளையும் வாரி கொடுக்கறதோட பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களாம் போட்டாங்கன்னா அவங்க லம்சமாக நஷ்டப்படாமல் தொகைகள் வந்துக்கிட்டே இருக்கும். 18 வந்து பூமாதேவிக்கு உரியது. பூமி சம்பந்தப்பட்டமான வேலைகள், விவசாயம், வீடு கட்டுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, விற்கிறது, வாங்குறது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பண்ணுறது. அதோட அந்த வீடு வாங்கி வீட்டில் குடி இருக்கிறவங்க போடுறது, அந்த வீட்டில் என்ன விதமான தோஷம் இருந்தாலும் சரி பூமாதேவி பார்த்துக்குவோம். 19 வந்து நாராயணன் குறியது. நாராயணன்னா சின்னப்பில் நம்மளை காக்கிற தெய்வம் ஒரு என்றைக்கும் நம்மளை சந்தோஷமாக வச்சு எந்த பிரச்சனைகளை வந்தாலும் சரி உடனே மூலபலத்தை கொடுத்து நிவர்த்தி பண்ணி இது பண்ணுவார். 20 வந்து ஈஸ்வர விராட்டப்பர்மன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க. கிரிக்கெட்லேயே விராட் கோலின்னு இருக்கார். இன்னைக்கு அவர் செய்யக்கூடிய சாலத்தை பார்த்தீங்களா? எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்களை எடுத்தோம்னா அதில் பயங்கர வெற்றியை கொடுக்கக்கூடியது அந்த இந்த தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். 20 முகம். 21 குபேரனுக்கு உரியது. திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்துக்கு சீனிவாசர் வந்து கடன் வாங்குறது குபேரன்கிட்ட வாங்குறாரு. இன்னைய தேதி விட்டு வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்காரோ. அப்போ எவ்வளோ பணம் வாங்கியிருப்பார். அந்த அளவுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கி கொடுக்கக்கூடிய ஒரு 21 முகம். இதுக்கு மேலே 3 ருட்டாச்சம் உன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கும். 3 ருட்டாச்சங்கள் உன்னோட ஒன்று இயற்கையாக இணைஞ்சிருக்கும். அது வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் ஒன்று போல இருக்கிறாங்க. இந்திரமாலையில் அவங்க 3 பேரும் ஒன்று, அதை டாலராக போடணும். இத்தனையும் போட்டால் அது பேர் இந்திரமாலை. அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி போகணும். ரொம்ப செழிப்பாக இருக்கும். கிடைக்கிறது நிச்சயமாக அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். மறுபிறவி இருக்காது. இந்த தன்மையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்திரமாலை. இந்த ருத்ராட்சங்களுக்கு இந்த பலன்கள் இருக்குன்னு நீங்க நிறைய சொன்னீங்க. இப்போ எனக்கு எல்லா பலன்களும் வேணும், நான் எல்லாத்தையுமே சேர்த்து நான் அணியலாமா அப்படின்னு கேட்கறவங்க அணியலாமா? தாராளமா. அதுக்கு பேர் தான் இந்திரமாலைங்கிறது. 2011 இன்டர்நேஷனல் லெவலில் 4 இந்திரமாலை தான் இருந்திருக்கு. நாங்கள் 2000 ஆரம்பித்தோம். இன்னைய தேர்தல் ஆண்டு முன்னேற்றம் ஒரு 8-9 மாலை நல்ல பெரியவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. என்ன பலன் கிடைக்கிறவன் என்ன மூளையில் எந்த பார்த்து வேலை செய்யணும்னு நினச்சி போடுறான்னா அந்த பார்ட்டை செய்து கொடுக்கும். 2வது அதில் மீன் காந்த சக்தி இருக்குது. இந்த மீன் காந்த சக்தி இருக்கிறதுனால நம்ம அணிஞ்சிருக்கும்போது உடம்புல கிடக்குது இல்லையா, அந்த நரம்பு மண்டலத்தை இயக்குது. நரம்பு மண்டலத்தை ஏற்ற உடனே ரத்த ஓட்டம் சீராகுது. இந்த 2 பெர்ஃபெக்ட் ஆன உடனே மூலபலம் எக்ஸ்க்ளூசிவாக மாறி போகுது. 2வது இது இந்து மதம் தான் போடணும்னு அவசியம் இல்லை. உலகத்தில் உள்ளவங்க யார் வேணாலும் எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா யூஸ்வலா ஹிந்துஸ் தான் போடுவாங்க அப்படின்னு ஹிந்துஸ் ஒரு 90% போடுவாங்க. 10% வந்து முஸ்லீமும் போடுவாங்க. முஸ்லீமும் எங்கிட்ட வாங்கி போடுவாங்க. சில பேர் புத்த மதத்தில் இருக்காங்கல்ல, அவங்க நிறையா போடுவாங்க. சமண மதம் அந்த மாதிரி உள்ள தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த ருத்ராட்சம். ஓகே, இப்போ இந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம சில பேர் வெள்ளியில சேர்த்து கலந்து போடுறாங்க, சில பேர் வந்து தங்கத்துல வந்து ருத்ராட்சம் போடுறாங்க. அப்படி போடுறது நல்லதா, இல்லை அப்படி போடாம ருத்ராட்சத்தை தனியாக தான் நம்ம வந்து அணியணுமா? கழுத்தில் போடணும். முதல்ல வசதி இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறப்பல எதை வேணாலும் போட்டு கட்டிக்கலாம். உடம்புல டச் ஆகிட்டு இருக்கணும். அதுக்கு வெள்ளியோ தங்கமோ போடலாம். வெள்ளி தங்கம் போடும்போது என்னென்னா நீண்ட வருஷத்துக்கு உழைக்கும். வெள்ளி சில பேருக்கு கற்கும். தங்கம் யார் போட்டாலும் கற்காது. அந்த பாடி ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம். அதனால் அந்த இது அவங்க வசதிக்கு தகுந்தால போடலாம். அது அவங்களே கட்டினாலும் கட்டிக்கலாம், இல்லை சொன்னாங்கன்னா நாங்களே கட்டி கொடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த நவரத்ன கற்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு ராசிகளுக்கு வந்து ஒவ்வொரு கற்கள் வந்து அவங்க அணியலாம், இது அவங்க அணிஞ்சா வந்து அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்ன மாதிரியான கற்கள் யார் யாரெல்லாம் அணியலாம்? நவரத்னங்கிறது மாணிக்கம், முத்து, பவளம், எல்லோ சபர், அதாவது புஷ்பராகம், மஞ்சள் புஷ்பராகம், வைரம், நீலம், அதுக்கப்புறம் வந்து கோமேதகம், வைடூரியம், இந்த 9 ரத்னங்கள். இதில் மாணிக்கம் வந்து சூரியனுக்கு போடக்கூடியது. இப்போ
இப்போ இந்த நவரத்ன கற்கள்ல வந்து சிற்பங்கள் இருக்கு அவங்க கிட்ட, இந்த சிலைகள் மாதிரி அந்த வடிவங்கள்ல வச்சிருக்கீங்களா? ஓகே, அதை வந்து வச்சு வழிபடும் போது என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? இந்த ரத்னங்கிறது யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பலன் கொடுக்கும். கற்களாக இருந்தால் வணங்கினாங்கன்னா அந்த குடும்பத்துக்கும் பலன் கொடுக்கும். அது எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் பலன் கொடுக்கும். இப்போ இந்த 1008 லிங்கங்களை வந்து சேர்த்து நம்மளால பார்க்கவே முடியாது, அது ரொம்பவே அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1008 லிங்கங்கள் நீங்கள் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. இதுக்கான ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் இதில்? ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு சிவன் ராத்திரிக்கு ஒவ்வொரு விதமான இது பண்ணியிருப்போம். அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 21வது வருஷம் பண்ணது அந்த ருத்தாட்ச சிவதுக்கு அந்த பேனர் இருக்கு பாருங்க, 11 அடி உயரத்தில் 7,05,000 ருத்தாட்சனால உருவானது. 30 பண்டிகையிலிருந்து ஒரு 15 நாள் வந்து மகாருத்ர ஜபம் சிறிருத்ர ஜபம் பண்ணி காலையிலையும் மாலையிலையும் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து லெக்சர், பரதநாட்டியம், பாட்டு கச்சேரி இதெல்லாம் மத்திய நேரத்தில் நடக்கும். இப்படி நடத்தி வச்சு எல்லாம் பண்ணக்கூடிய சக்தியை கொடுத்தது. அந்த இது வரும்போது இந்த இடையில ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் ஒவ்வொரு விதமாக பண்ணி இது பண்ணியிருக்கோம். இந்த சிவராத்திரிக்கு என்ன பண்ணலாங்கும்போது இந்த 1008 லிங்கத்தை வச்சு இதை வந்து அடுத்தாப்புல மாசி மகம் வருது. மாசி மகமும் சிவபெருமானுக்கும் முக்கியமான சிவாலயங்களில் நிறைய இதுகள் நடக்கும், உகந்தது. ஆமாம், அதனால இது இருக்கட்டும் அப்படின்னு வச்சோம். இப்போ இந்த மரகத பச்சை இந்த லிங்கம் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் காம்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன காம்போ, அதில் என்னென்னலாம் இருக்கும்? அதில் இந்த சிவலிங்கம் ஒன்று இருக்கும், வலம்புரி சங்கு ஒன்று இருக்கும், 7 முக ருத்ராட்சம் ஒன்று இருக்கும். அந்த இதுகள் எல்லாமே செல்வ வளத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடியது. இது மரகதம் வந்து செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதுன்னு ஏற்கனவே சொன்னேன். இது வலம்புரி சங்கு திருப்பி பாலாஜி இந்த மாதிரி இவங்களை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சங்கு வச்சுருப்பார், ஒரு சக்கரை வச்சுருப்பார். சக்கரை நம்ம காப்பாற்றுறது, சங்கு நமக்கு செல்வ வளத்தை கொடுக்குறது. அது வலம்புரி சங்கு. எல்லா சங்கும் இடம் பக்கமாக இருக்கும், இது மட்டும் வலம்புரி. இது லட்சுமிக்குரிய சங்கு. அதனால் இதை வச்சு வணங்கும் போது செல்வ வளத்தை கூடுதல் கொடுக்கறதுக்கு அது காட்டுற மாதிரி இதுவும் வழியாக காட்டும். இது மரகதத்தினுடைய பலனையே கொடுக்கறதுனால அந்த உபரத்தமாக இருக்கிறது. அதை வேணால் கொஞ்சம் சதவீதம் குறையுமே தவிர அதே பலனை இதுவும் கொடுக்கும். இது பட்ஜெட்டு குறைவாக இருக்கும், மரகதம் பட்ஜெட்டு கூட இருக்கும். அதுக்காக எதாவது யாராருக்கு தேவையோ வச்சுக்கலாம். இப்போ இந்த ருத்ராட்சம் எந்த அளவுக்கு வந்து நிறைய பேரை போயிட்டு அடையுதோ, எத்தனை பேர் அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதே போல கருங்காலி மாலை இப்போ சமீபத்தில் நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு. பெரிய பெரிய ஆட்கள்லேருந்து இப்போ நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறத வாங்குறாங்க. கருங்காலி மாலை ஒரிஜினலாக எப்படி இருக்கும், எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கலாம்? கருங்காலி எடுத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி கப்பில் நல்ல தண்ணியை ஊற்றி வச்சுட்டு மாலையோ இல்லை தனி பூசை எடுத்து உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா முதல்ல அது முங்கும். மரங்கள் முங்காது இல்லையா, இது மரம் தான் முதல் பாயிண்ட். ரொம்ப நேரம் உள்ளே கிடந்ததுன்னா அந்த தண்ணி சிகப்பாக மாறிடும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடந்ததுன்னா தண்ணி சிகப்பாக மாறிடும். இது கலர் கருப்பு, ஒரிஜினலாக இருந்தால் சிவப்பாக மாறும். ஆனால் டூப்ளிகேட்டை உள்ளே போட்டிங்கன்னா அது மிதக்கும், கலரும் போகாது. இதுக்கு மேலே சந்தேகம் இருந்ததுன்னா அதில் ஒரு பீஸை உடச்சி பார்த்தாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயும் கருப்பாக இருக்கும், வெளியிலையும் கருப்பாக இருக்கும். ஒரிஜினல் உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கும், அது என்ன மரமோ அந்த கலரில் இருக்கும், வெளியில் கருப்பு இருக்கும். அது பலனே கொடுக்காது. இந்த ஒரிஜினல் கருங்காலி மாலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எங்கேருந்து கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும்? ஆக்சுவலி இது வந்து கிடைக்கிறது நாட்டில் இருந்து தான் கிடைக்குது. ஆனால் அதை கொண்டு வந்து நல்ல முறையில் செய்யக்கூடியது. சில நேரத்தில் அவங்களே மாலையாக கொடுப்பாங்க, இதெல்லாம் நாங்களே கொண்டு வந்து மாலையாக கொடுப்போம், பிரேஸ்லெட்டு போடுவோம். அதனுடைய தன்மை என்னென்னா நெகட்டிவ்ஸ் பூரா ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. குலதெய்வத்தினுடைய அருளை கொடுக்கக்கூடியது. குலதெய்வம் சில பேருக்கு வீடு பக்கமாக இருக்கும், சில இது இன்னும் 300 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டரில் இருக்கும். அந்த மாதிரி உள்ள கோயிலுக்கு இவங்க போக முடியாதனால அவருடைய கண்காணிப்பு நமக்கு இருக்கிறதுக்கு இது வசதியை கொடுக்கும். அதோட மட்டும் இல்லை, கோபுர ராஜகோபுரம் இதெல்லாம் கோயிலில் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு மேலே ஒரு கலசம் இருக்கும். அந்த கலசத்தையும் இந்த கோபுரத்தையும் இணைக்கிறது இந்த கருங்காலி கட்டை. இடி மின்னல் தாக்குறத தவிர்க்கும். இப்போ கோயிலில் பெரிய பெரிய கோயிலில் அது வச்ச இடங்களில் பார்த்தீங்கன்னா அது சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே இடி தாக்குதல் இருக்காது. இந்த மரத்தினுடைய செய்கை அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எடுக்கக்கூடிய தன்மை உள்ளது கருங்காலி. அதனால அதை யார் அணிஞ்சாலும் அவங்க திருடனாக இருந்து போட்டாங்கன்னா கூட திரும்பிடுவோம். இப்போ இதுதான் வந்து சித்த மாலை அப்படின்னு. சித்த மாலைங்க, மனசுல நினைக்கிறத அப்படியே செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாலை, பறிச்சு கொடுக்கக்கூடிய மாலை. சித்தத்தில் நினைப்பதை சித்திச்சு கொடுப்பது சித்த மாலை. இது வந்து எந்த ஊர்ல ஆரிஜின் ஆனது? இது இந்தோனேஷியாவில், அதாவது சின்ன நெல்லிக்காய்னு சொன்ன அந்த குடும்பத்தை சேர்ந்தது. நேபாளுங்கிறது பெருசா இருக்கும், அதில் தனித்தனி ருட்டாஜங்கள் இருக்கு. அந்த மாலையா உள்ளது வெச்சு பூச்சி. இப்ப நேபாளில் உள்ள இதே சித்த மாலை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், 5 தலைமுறைக்கும் வரும். இது ஒரு 2 தலைமுறைக்கு வரும்.
அதே போல் இதில் இந்த டாலராக போட்டுக்க இது ஒருமுகம்மா. இது இந்தியாவில் விளையுது. இந்தியாவில் எங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டிலே விளையுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் விளையக்கூடிய இது. இப்போ இந்த லிங்கம் இதுதான் மரகத லிங்கமா? ஆமா. இது பொதுவாவே இந்த சைஸ்ல தான் இருக்குமா இல்ல எந்த சைஸ் அளவுக்கு? ஒரு 6 இன்ச் வரையிலும் வருமா. கல் அந்த அளவுக்கு கிடைக்கும் நல்லா. இப்போ இது என்ன லிங்கம்யா? இந்த இது மாணிக்க லிங்கம்மா. மாணிக்க லிங்கம் சொன்னபடி ஒரு 1000 வருஷம் இருக்கையில பூமியிலேருந்து எடுத்தாங்கன்னா அந்த டைப்பாக இருக்கும். கூட ஒரு 1000 1500 வருஷம் கழிச்சு தான் இந்த அளவுக்கு வரும். அதுக்கு மேல கொஞ்சம் வருஷம் இருந்ததுன்னா நம்ம மோடத்துல போடுற டிரான்ஸ்பரன்சி கலர் வரும். வருஷம் ஆக ஆக சைஸ் கம்மியாயிட்டே பூமிக்குள்ள இருக்கணும் அது. இப்போ நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன்ல, இதான் அந்த ஸ்படிகலிங்கமா? ஆமா, ஸ்படிகத்துல ஒரிஜினல். அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதுல சில நேரத்துல கொஞ்சம் டல் கலர் பிடிச்ச மாதிரி வரும். ஒரிஜினல்லே குவாலிட்டி டிஃபரன்சஸ்லாம் இருக்கா? இருக்கு. எத்தனை? அதுல இன்க்ளூஷன் சொல்றது உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு ரேகை போற மாதிரி வைக்கிற மாதிரி அல்ல அழுக்கு இருக்க மாதிரி காட்டும். அது செகண்ட் குவாலிட்டி. அது எங்க போனாலும் கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்லி செய்யணும். அந்த மாதிரி உள்ள இதுக்கு எனர்ஜி அதிகம், கிளியரிட்டி அதிகம். இதுவும் ஸ்படிகத்துல செஞ்ச அந்த விநாயகர். அடுத்ததான் இது என்ன லிங்கம்? இது பாதரசம், மெர்க்குரின்னு சொல்றது. ஆமா. இப்போ அந்த ஸ்படிகலிங்கம் இருக்கு இல்லையா, ஸ்படிகலிங்கம் ஒரிஜினலுக்கும் ஒரிஜினல் இல்லாததுக்கும் ஏதாவது நீங்க எங்களுக்கு காமிக்க முடியுமா? டிஃபரன்ஸ் எப்படி அப்படின்னு காமிக்க முடியுமா? என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடியில பெரும்பாலும் செய்வாங்க. கண்ணாடியில செய்யறது இதனுடைய வெயிட் இருக்காது, வெயிட் குறையும். ஆனா கிளியரிட்டி இதை போல பார்க்கறதுக்கு தெரியும். அந்த மாதிரி உள்ளது நமக்கு அது வச்சிருக்கதே ஒன்றும் பிரயோஜனம் இல்லாது. வேணா லிங்கம்னு பார்த்துக்கலாமே தவிர இதனால பெனிஃபிட் சொன்ன பெனிஃபிட் எதையுமே அடைய முடியாது. ஓகே, இப்போ இது ஒரிஜினல் கிடையாது. இது ஒரிஜினல் கிடையாது. கையில எடுத்து பாருங்க, வெயிட்ட பாருங்க. இதையும் தரேன், இதோட வெயிட்ட பாருங்க. இது சின்னதா தான் இருக்கு, பட் இருந்தாலும் இது நல்ல வெயிட் இருக்கு. இது லைட் வெயிட்டா இருக்கு. அதே போல இந்த சைஸுக்கு அந்த லிங்கம் இருக்குமானா நீங்க கையவே 2 கையை வச்சு பிடிச்சுக்கணும். அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும். ஆமா, இது பார்த்தாலே நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது ரெண்டுத்துக்கும். இத மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்கமா. இப்போ நீங்க இந்த டெஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. இதுக்கு இந்த நிக்கல் காயினுக்கே இந்த மாதிரி போகுது, காப்பர் காயினுக்கு இந்த மூவ்மெண்ட் அதிகமாக காட்டும். இல்லை, அது நல்லாவே தெரிஞ்சுது, அது நல்லா அந்த மூவ் ஆகுது அப்படிங்கிறது. இதை காட்டிலும் வேகமாக காட்டும் அது காப்பர் காயின். காப்பர் ஷீட்டு எது இருந்தாலும் சரி, காப்பருக்கு பவர் ஜாஸ்தி. ஆதி காலத்தில் எலக்ட்ரிக்கல் ஒயர் பார்த்தீங்கன்னா காப்பர்லாம் போட்டாங்க. அப்போ ஒரு இடத்துலேருந்து கரண்ட்டை மாற்றுறாங்க அப்படின்னா 10% இந்த ரிசீவருக்கு போய் சேரும். இப்போ அலுமினியத்துலேயும் நம்ம ஒயர் போட்டுருக்காங்க. அவங்க 10% அனுப்பிச்சாங்கன்னா 60% 65% தான் வீட்டுக்கு போய் சேரும். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இது ஒரிஜினல் ருத்ராட்சம் அப்படிங்கிறது. ஓகே, ஆனால் இது ஒரிஜினல் இல்லாமல் டூப்ளிகேட்டாக இருக்கிறது இந்த மாதிரி எதுவுமே மூவ்மெண்ட் கொடுக்காது. டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுத்ததுனால அது வேறு மாதிரி காட்டும். இன்னைக்கு நம்ம சிவாம்சம் தான் வந்திருந்தோம். இங்க நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வச்சிருக்காங்க. எனக்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நீங்களும் வேர்ல்ட் வைட் எங்க இருந்தாலுமே சரி, சென்னையில இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நேரடியா இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். கீழே இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் லொகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. ரொம்ப அழகா பார்த்து இந்த கடையை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா சந்தேகங்களும் ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா. நன்றி, ரொம்ப நன்றிம்மா. எங்களோட பாடுபட்டு நீங்களும் உலகளாவில் கொண்டு போகிறதுக்கு அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை பார்க்குறவங்களுக்கும் இந்த ஆன்மீக பொருள் கிடைக்கிறதுக்கு அவங்க பாக்கியம் செய்திருந்தா தான் இதை வர முடியும். இதை ஒரு பணியாக செய்கிறதுனால எங்களுக்கு வரவேற்பும் இருக்குது, வாடிக்கையாளர்களும் போய்கிட்டு இருக்காங்க. இதோட நன்மை கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் கடையை விசிட் பண்ணுவாங்க. வருவாங்க. நன்றி.